ஹலோ गाइस எல்லோருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது 7s edits தமிழில். இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்க மாதிரியான ஒரு நார்மலான போட்டோவை எப்படி ஒரு சூப்பரான அட்ராக்டிவான போட்டோ வந்து எடிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த போட்டோவை எடிட் பண்ண நமக்கு snapseed ஆப் தேவைப்படும். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதுல ஃபர்ஸ்ட் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்க எந்த இமேஜை வச்சு எடிட் பண்ணுமோ அந்த இமேஜை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ண உடனே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ ரைட் சைடுல இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு விண்டேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இதுல 12th ஒரு எஃபெக்ட் இருக்கும். அதை சூஸ் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா அங்க மேல இருந்து கீழே அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு சேச்சுரேஷன் செகண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா அது ஃபுல்லா அந்த மாதிரி வந்து டிக்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, டிக்ரீஸ் பண்ணிட்டு இப்ப கீழ டிக் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்ப மேல லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இங்க வியூ எடிட்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இங்க விண்டேஜ் கீழ ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இங்க சென்டர்ல பிரஷ் ஐகான் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு கீழ இன்ட் ஐகான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இந்த மாதிரி Black கலர்ல வந்து சேஞ்ச் ஆயிரும். இப்போ உங்களோட இமேஜை வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இப்போ உங்களோட ஸ்கின் தெரியற இடத்துல நான் எரேஸ் பண்ற மாதிரி பாத்தீங்க அப்படினா நீங்களும் வந்து எரேஸ் பண்ணிக்கோங்க. நீங்க எரேஸ் பண்றப்ப தெரியாம வெளியே எரேஸ் பண்ணீங்க அப்படினா அங்க ரைட் சைடுல உள்ள அப் ஏரோ வந்து ஃபுல்லா கிளிக் பண்ணி 100க்கு வர வச்சிருங்க. வர வச்சிட்டு பாத்தீங்க அப்படினா நீங்க தெரியாம எரேஸ் பண்ண இடத்து மேல மறுபடியும் இந்த மாதிரி பிரஷ் பண்ணீங்க அப்படினா அந்த இடம் வந்து ரிப்ளேஸ் ஆயிரும். சோ கரெக்ட்டா அந்த இடத்தை ரிப்ளேஸ் பண்ணிட்டு மறுபடியும் பாத்தீங்க அப்படினா லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை ஃபுல்லா கிளிக் பண்ணி 0க்கு வர வச்சிட்டு பாத்தீங்க அப்படினா உங்களோட ஸ்கின் தெரியற இடத்துல இந்த மாதிரி கரெக்ட்டா எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களோட ஸ்கின் தெரியற இடத்துல பொறுமையா இந்த மாதிரி வந்து பெர்ஃபெக்ட்டா எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிட்டு கீழ டிக் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இப்ப மேல பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பேக் வந்துருங்க. பேக் வந்து மறுபடியும் இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படினா இப்போ வந்து இதுல செலக்டிவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களோட இமேஜ் வந்து இந்த மாதிரி லைட்டா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு உங்களோட இமேஜ் மேல இந்த மாதிரி வச்சு டிராக் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு பிளஸ் ஐகான் வந்து ஒரு சர்க்கிள் வரும். சோ இத பாத்தீங்க அப்படினா உங்களோட கரெக்ட்டா உங்களோட ஃபேஸ்க்கு சென்டர்ல வந்து செட் பண்ணிடுங்க. செட் பண்ணிட்டு இந்த மாதிரி விட்டீங்க அப்படினா இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும். இப்போ பாத்தீங்க அப்படினா உங்களோட போட்டோ மேல ரெண்டு விரல்ல வச்சு இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணீங்க அப்படினா ஒரு சர்க்கிள் வரும். சோ அது பாத்தீங்க அப்படினா உங்களோட ஃபேஸ் மட்டும் இந்த மாதிரி கவர் ஆகுற மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு வந்து பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சேம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா மறுபடியும் பிளஸ் ஐகானை கிளிக் பண்ணிட்டு உங்களோட ஸ்கின் தெரியற இடத்துல இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு சோ அதே மாதிரி பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணி அதோட பிரைட்னஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் எனக்கு தேவையான இடத்துல நான் பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டு இப்போ கீழே டிக் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட போட்டோ கரெக்டாக அந்த மாதிரி ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டபுள் எக்ஸ்போஷர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜோட லிங்க் பாத்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிட்டு ஒன்று வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த இமேஜை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிட்டு இப்போ சென்டரில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோர்த் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ அதை வந்துட்டு இந்த மாதிரி லைட்டா ஜூம் அவுட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி செட் பண்ணிட்டு கீழே டிக் ஐகானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் இந்த பென்சில் ஐகானை கிளிக் பண்ணிட்டு டபுள் எக்ஸ்போஷராகவே சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு மறுபடியும் அந்த இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இப்போ பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு விங் இமேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். மறுபடியும் கீழே சென்டரில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு இதில் ஃபோர்த் ஆட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த இமேஜை வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபோட்டோ மேலே பாத்தீங்க அப்படின்னா வேற வச்சு இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வந்துட்டு அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ கரெக்டாக பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமேஜ் இந்த விங் இமேஜ் எந்த மாதிரி வேணுமோ அதை வந்துட்டு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஓகே, செட் பண்ணிட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ கீழே டிக் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு வியூ எடிட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே மேலே டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏரோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு சென்டரில் பிரஷ் ஐகான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே இன்ட் ஐகான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே லெஃப்ட் சைட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு டவுன் ஏரோ இருக்கும். அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0க்கு வர வச்சிருங்க. வர வச்சுட்டு பாத்தீங்க அப்படின்னா இப்போ உங்களோட இமேஜை ஜூம் பண்ணிட்டு ஸோ பாத்தீங்க அப்படின்னா நான் எரேஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இந்த மாதிரி பர்ஃபெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போஷராகவே கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் இமேஜ் ஒன்று இருக்கும். ஸோ அதை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ண உடனே இந்த மாதிரி வரும். இப்போ கீழே மறுபடியும் அந்த சென்டரில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபோர்த் ஆட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதை ஜூம் பண்ணோம் அப்படின்னா ஃபோட்டோ மேலே 2 விரல் வச்சு இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஜூம் பண்ணிக்கலாம். கரெக்டாக உங்களுக்கு ஜூம் பண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே உள்ள டிக் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணும். சேம் அதே மாதிரி பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டபுள் எக்ஸ்போஷர் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டில் இமேஜ் ஆட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ ஆட் பண்ணுற இந்த இமேஜை வந்துட்டு நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே மாதிரி சென்டரில் உள்ள ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்ன்றதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு மேலே லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு navedits கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே இருக்க டபுள் எக்ஸ்போஷர் கீழே ஒரு சின்ன ஏர் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு சென்டரில் இருக்க ஆப்ஷனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி கீழே உள்ள இன்ட் ஐக்கான் பக்கம் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே லெஃப்ட் சைடு ஒரு டவுன் ஏரோ இருக்கும், அதை ஃபுல்லாக கிளிக் பண்ணி 0 வர வச்சுருங்க. வர வச்சுட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக உங்களோட இமேஜ் மேலே உள்ள இந்த மாதிரி மட்டும் கரெக்டாக எரேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இமேஜ் மேலே உள்ள அந்த ரெட் டாட்டை மட்டும் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிக் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே பேக் வரதுக்கான ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பேக் வந்துங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஃபோட்டோ, ஒரு சூப்பரான அட்ராக்டிவான ஃபோட்டோ வந்துட்டு எடிட் பண்ணியாச்சு. இந்த ஃபோட்டோ வந்துட்டு சேவ் பண்ண ரைட் சைட் கீழே ஒரு டவுன்லோட் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எக்ஸ்போர்ட்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ உங்களோட கேலரியில் சேவ் ஆயிருக்கும். ஸோ இந்த வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.